ஹலோ மேடம், ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு மேடம். ப்ராப்ளமா? என்னாச்சு? அபி மேடம் டே நைட்டா ஒர்க்கர்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணி வேலை வாங்கினதுனால ஒர்க்கர்ஸ் எல்லாம் பிரஷர் தாங்க முடியாம வாமிட் பண்ணி மயக்கம் வந்து விழுந்துட்டாங்க மேடம். சரி, இப்போ அபி எங்க இருக்காங்க? அபி மேடம் இப்ப ஆபீஸ்ல இல்ல மேடம். ஆபீஸ்ல இல்லையா? எங்க போயிருக்காங்க? அவங்க என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறாங்க மேடம். அவங்க எப்ப போறாங்க எப்ப வர்றாங்கன்னு கூட எனக்கு தெரியாது மேடம். அடிக்கடி கிளம்பி போயிருவாங்க மேடம் இதே மாதிரி. சரி, நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் நான் சொல்ற ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் பண்ணிடுங்க. நீங்க சொல்ற ஹாஸ்பிட்டல்லையா? அப்படி அட்மிட் பண்ணா நான் மாட்டிக்குவேனே. சார் இருக்கீங்களா? ஹலோ 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 மேடம், நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கவே இல்லை மேடம். சிக்னல் இல்லாத இடத்துல இருக்க மேடம். சாரி மேடம். போனை ஃபிளைட் மோட்ல போட்டுற வேண்டியதுதான். அப்பதான் எம்டி மேடம் திரும்ப போன் பண்ணா நமக்கு போனே வராம இருக்கும். என்னது, கார்மெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து ஆம்புலன்ஸ் வெளியே போகுது? யாருக்கு என்னாச்சு? என்ன துர்கா, எல்லா ஸ்டாஃப்ஸையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிட்டேன் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எம்டி மேடம் போன் பண்ணா நீ போனே எடுக்காத. சார், எம்டி மேடம் தான் கால் பண்றாங்க. போனை சைலண்ட்ல போடு, நீ எடுக்காத. ஏன் சார் எம்டி மேடம் கால் பண்ண அட்டெண்ட் பண்ண வேணாம்னு சொல்றீங்க? எம்டி மேடம் அவங்க சொல்ற ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அட்மிட் பண்ண சொல்றாங்க. அப்படி பண்ணா நம்ம மாட்டிக்குவோம்ல. அதான் சிக்னல் இல்லங்கிற மாதிரி நான் சமாளிச்சிட்டேன். நீயும் போன் எடுத்துறாத. சார், எம்டி மேடம் போன் பண்ணி எடுக்காம இருந்து ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது சார். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆனா நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. அபி வர்றா. மேனேஜர் சார், என்னாச்சு? ஏன் நம்ம ஆபீஸ்க்கு வெளியே ஆம்புலன்ஸ் போகுது? என்ன ஆச்சா? ஸ்டாஃப் எல்லாரையும் மனுஷங்களை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதை விட்டுட்டு உங்க சுயநலத்துக்காக மாட்ட வேலை வாங்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் 16 மணி நேரம் வேலை வாங்கியிருக்கீங்க. அதான் ஸ்டாஃபுக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? ஸ்டாஃப் எல்லாம் உங்கள்ட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. சார், நாங்க உடனே ஹாஸ்பிடல் போய் ஆகணும். துர்கா, வாங்க நம்ம ஹாஸ்பிடல் போலாம். எந்த ஹாஸ்பிடல் நான் சொல்லுங்க சார். சொல்லிட்டு போங்க சார், எந்த ஹாஸ்பிடல் சார்? ஹலோ பூர்ணா. அபி எங்க இருக்கீங்க? நம்ம கார்மெண்ட்ஸ்ல தான் இருக்கேன். அங்க என்ன நடக்குது? ஸ்டாஃப் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? எனக்கு என்னன்னே தெரியல பூர்ணா. நான் இப்பதான் வந்தேன். என்ன அபி நீங்க? இந்த ஆர்டரை எடுக்க வேணாம்னு நான் அப்பவே சொன்னேன். நீங்க தான் கேட்கல. இப்ப பாருங்க, உங்களால ஸ்டாஃபுக்கு எல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. இனிமே இந்த ஆர்டரை முடிக்கவே முடியாது. ஆர்டர் முடிக்காததுனால மெட்டீரியல் காஸ்ட் அது இதுன்னு சேர்த்து மொத்தமா 6-7 கோடி லாஸ் ஆக போகுது நமக்கு.
ஸ்டாஃபுக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால லேபர் வெல்ஃபேர் ஆபீஸ்ல இருந்து வந்து ஆபீஸ இழுத்து மூடி சீல் வைக்க போறாங்க. எல்லாம் உங்களாலதான் அபி. உங்களை நம்பி நான் பெரிய ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. பூர்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் முதல்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே. இப்பவும் உங்களை தான் நம்புறேன். நீங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போங்க. இப்ப என்ன பண்றது? சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணலாமா? வேண்டாம் வேண்டாம், ஃபோன் பண்ணி சொல்லி சஞ்சீவை கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்மளே பார்த்துப்போம். சாமி, நான் என்ன பாவம் பண்ண? ஏன் என்ன இப்படி நீ திரும்ப திரும்ப சோதிச்சுக்கிட்டே இருக்க? நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே இந்த ஆர்டரை நான் எடுத்தேன். அது தப்பா? நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா எந்த பாவமும் அறியாத அப்பாவி ஸ்டாஃப்ஸுங்களை தண்டிச்சிடாத. அவங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அதுவும் பொறுப்பு. அபி, அபி, சஞ்சீவ், நீ எப்படி இங்க? போயிட்டு இருக்கும்போது என் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு அபி. அதனாலதான் திரும்பி வந்தேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஆச்சு? என்ன கம்பெனில யாரையுமே காணோம்? ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்க? சஞ்சீவ், ஏய், என்ன ஆச்சு அபி? எதுக்கு அழுகுற? சஞ்சீவ், உங்க சுயநலத்துக்காக மாட்ட வேலை வாங்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் 16 மணி நேரம் வேலை வாங்கியிருக்கீங்க. அதான் ஸ்டாஃபுக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எனக்காக வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சீவ். அபி, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஸ்டாஃப்ஸ்க்குலாம் எதுவும் ஆகாது. முதல்ல அவங்க எல்லாம் அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. எந்த ஹாஸ்பிட்டல்னு நான் மேனேஜர் கிட்ட கேட்டேன். ஆனா அவர் சொல்லாம கிளம்பி போயிட்டாரு சஞ்சீவ். இந்த வாட்ச்மேனை கேட்டு ஹாஸ்பிட்டல் போலாமா? நீ வா. மா, இந்நேரம் அந்த மேனேஜர் கிட்ட இருந்து போன் வந்திருக்கணுமே, இன்னும் காணுமே. திரிஜா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். சொல்லுங்க. ஸ்ரீஜா, யாருன்னு பாரு. அந்த மேனேஜர் தான். ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லா ஸ்டாஃபையும் நீங்க சொன்ன ஹாஸ்பிட்டல்லயே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டேன். எஸ். சூப்பர் மேனேஜர். இனிமே நான் பாத்துக்கிறேன், நீங்க போனை வைங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அடுத்து அந்த டாக்டருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுமே.
சொன்ன இன்ஜெக்ஷன் எல்லா பேஷண்ட்டுக்கு போட்டுருங்க. ஓகேவா? ஓகே சார். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன். ஓகே, நீங்க போங்க. ஓகே சார். சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் பாய்சன் சாப்பிட்டு மயக்கமான அபி கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே உங்க ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்து நான் அட்மிட் பண்ணிட்டேன். இனிமே நீங்க என்ன செய்யணும்னா சொல்லுங்க மேடம். ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் மேடம். அபி, இந்த தடவை நான் உனக்கு விரிச்ச வலையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அபி, செல்வி அக்கா, செல்வி அக்கா, அபி, அபி அழாத அபி. அபி அழாத அபி, எங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு. இவ தான் ஸ்ரீஜா மேடம் சொன்ன அபியா? செல்வியக்கா, என்ன நடந்துச்சு? ஹலோ, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டாக்டர், எல்லாருக்கும் என்ன ஆச்சு டாக்டர்? முதல்ல நீங்க யாரு? நான் டாக்டர். இவங்க அபி, பூர்ணா கார்மெண்ட்ஸ் கம்பெனியோட அட்வைசர். டாக்டர், ஏன் திடீர்னு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம ஆச்சு? என்ன ஆச்சு டாக்டர்? என்ன ஆச்சா? உங்க ஸ்டாஃப் எல்லாரையும் டே நைட்டா மாடு மாதிரி வேலை வாங்கியிருக்கீங்க. அதான் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அபி வந்துட்டான். கவர்மெண்ட் 8 ஹவர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? இல்ல டாக்டர், ஸ்டாஃப்ஸோட விருப்பத்தோட தான். என்ன விருப்பத்தோட தான்? எல்லாருக்கும் பணத்தாசை காட்டி ஏமாத்தி வெறித்தனமா வேலை வாங்கியிருக்கீங்க. அதோட விளைவுதான் வாந்தி மயக்கம் வந்து எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. டாக்டர் அபிய கேள்வியா கேட்டு நல்லா வருத்தெடுக்கிறாருல. ஆமா சார், ஸ்ரீஜா மேடம் கொடுத்த காசுக்கு நல்லா அபிய நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேக்குறாரு. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் வேலை செய்யணும். ஆசை காட்டி அவங்க சக்தியை மீறி அளவுக்கு அதிகமா வேலை வாங்கினா இப்படிதான் நடக்கும். டாக்டர், நடந்த என்னன்னு தெரியாம சும்மா நீங்களே ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. யாரையும் அளவுக்கு அதிகமாலாம் வேலை வாங்கல. நாங்க எந்த ரூல்ஸையும் மீறவும் இல்லை. ஒர்க்கர்ஸ கட்டாயப்படுத்தி தான் வேலை வாங்க கூடாது. அவங்க விருப்பத்தோட எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை பார்க்கலாம். அப்படிதான் சட்டமும் சொல்லுது. இங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க விருப்பத்தோட தான் வேலை செஞ்சிருக்காங்க. என்ன சார், டாக்டர் அபிய கேள்வி கேட்டு வறுத்தெடுப்பாருன்னு பார்த்தா இங்க சஞ்சீவ் டாக்டரை வறுத்தெடுத்துட்டு இருக்கான். அப்படி ரெஸ்ட் கொடுக்காம வேலை வாங்கினாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு டயர்டானா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுல இருந்து, ஒர்க்குக்கு நடுவுல பிரேக் எடுக்கிறதுல இருந்து, டயர்டானா லீவ் எடுக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் அபி அலோவ் பண்ணிருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி
ஒர்க் பண்ணனால ஸ்டாஃப்ஸுக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போகும்? அதுவும் ஒரே டைம்ல எப்படிங்க எல்லாருக்கும் வாந்தி மயக்கம் ஆகும்? அது எப்படிங்க பாசிபிள்? சார், இதுக்கு மேல விட்டா நமக்கு தான் பிரச்சனை. வாங்க டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணி நாம பேசுவோம். இல்ல, இங்க வேற ஏதோ விஷயம் இருக்கு. நீங்க எல்லா ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்டு செக் பண்ணுங்க. ஹலோ மிஸ்டர், முதல்ல நீங்க யாரு? நான் அபியோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ். ஓஹோ, உங்க ஒய்ஃபுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு நாங்க என்ன வேலை செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? இங்க நீங்க டாக்டரா, நான் டாக்டரா? டாக்டர், என்ன பிரச்சனைங்க? யார் சார் இவரு? எனக்கே புத்தி சொல்லிட்டு இருக்காரு. சார், நீங்க எங்க கம்பெனி விஷயத்துல தலையிடாதீங்க. அப்புறம் அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் தான் அப்பவே சொன்னேன்ல மேடம், இந்த ஆர்டரை எடுக்காதீங்க. நம்ம கிட்ட அவ்வளவு மேன் பவர் இல்ல, நம்மளால முடியாதுன்னு. உங்களுக்கு பணம் வேணும்னு பேராசைப்பட்டு ஆர்டர் எடுத்தீங்க. இப்ப பாருங்க, அது நம்மளை இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஆனா உங்களால பணத்தை இன்வெஸ்ட் பண்ண எம்டி மேடத்துக்கு தான் பிரச்சனை. கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச நம்ம ஸ்டாஃப்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அத சொல்லி இத சொல்லி உங்களை நம்பின பாவத்துக்கு எம்டி மேடத்தை ஓட்டாண்டி ஆக்கிட்டீங்க. சார், நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு அபி மேல எல்லா பழியும் போட்டுட்டு இருக்கீங்க? சார், நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு உங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டேன். யோ, என்னையா தலையிடாத? என் பொண்டாட்டி மேல எல்லாரும் சேர்ந்து வீண் பழி போட்டுட்டு இருக்கீங்க. அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? சஞ்சீவ், இல்ல அபி, என்ன பேசுறாங்க பாரு. சஞ்சீவ், நானே நொந்து போயிருக்கேன் சஞ்சீவ். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் பேசாம இரு சஞ்சீவ். இவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். செல்வி அக்கா, சொல்லுங்க தம்பி. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லுங்க. கேளுங்க. கம்பெனியில எல்லாரும் ஒன்னா மயங்கி விழுந்திருக்கீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். அது என்னதுன்னு நல்லா யோசிச்சு மட்டும் சொல்லுங்க. சார், அங்க பாருங்க, செல்வி கிட்ட சஞ்சீவ் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். மார்னிங் எல்லாரும் ஒன்னா தான் வேலைக்கு வந்தீங்க. அப்புறம் எப்படி எல்லாருக்கும் ஒன்னா மயக்கம் வந்திருக்கு? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா ஏதோ ஒன்று வித்தியாசமா நடந்திருக்கணும். எல்லாரும் வேலைக்கு வந்தோம் தம்பி. குட் மார்னிங் அபி. குட் மார்னிங். குட் மார்னிங். அபிக்கு குட் மார்னிங் சொன்னோம். வழக்கம் போல வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் டீ பிரேக்ல எல்லாருக்கும் நான் டீ கொடுத்தேன். டீ குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வாந்தி மயக்கம் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க.
இதை தவிர வித்தியாசமா எதுவும் நடக்கலையே. டீ குடிச்சதும் எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னா அப்ப டீல தான் ஏதாவது பிரச்சனை.